பிரம்மச்சரியத்தை கடைபிடித்த தலைவர், விவேகானந்தரை போல வாழ்ந்த தலைவர், வடலூர் வள்ளலாரை போன்ற ஒரு துறவு மனப்பான்மையோடு இயங்கிய தலைவர், அடக்குமுறைகளுக்கு அஞ்சாத சிங்கமாக திகழ்ந்த தலைவர். ஆகவே நான் அந்த தலைவரை மதித்து அவருக்கு போற்றுதலும் மரியாதையும் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே சென்று வந்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல, சீறி வருகிற நாகம், அந்த நாகப்பாம்போ எதிர்த்து போராடும் கீரி பிள்ளை நாகத்தோடு போராடுகிற பொழுது நாகத்தின் பற்கள் பட்டு அந்த நாகத்தை துண்டாடி விட்டாலும் கூட கொடிய விஷம் தேங்கி இருக்கக்கூடிய பற்கள் படுகிற காரணத்தினாலே கீரி தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக மூலிகைகள் இருக்கிற இடத்துக்கு தேடி சென்று அந்த மூலிகைகள் மீது படுத்து புரண்டு எழுந்து மீண்டும் தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் என்று நான் படித்திருக்கின்றேன். அப்படி பொது வாழ்வில் காயங்கள் ஏற்படுகிற பொழுது எப்படி நாகப்பாம்பினுடைய நச்சுப்பொருட்கள் பட்டிருந்தாலும் மூலிகை தேடி செல்லுகிறதோ கீரி பிள்ளை, அதை போல என்னுடைய பொது வாழ்விலும் பசுமண்ணுக்கு நான் தேடி செல்வது எத்தனை சோதனைகள் வந்தாலும் உள்ளத்திலே இருக்கின்ற உரத்தை வலுப்படுத்திக் கொள்வதற்காக, நெஞ்சிலே தேங்கி இருக்கக்கூடிய துணிச்சலை வளர்த்துக் கொள்வதற்காக பசும்பொன் தேவர் திருமகனாருடைய திருவிடத்துக்கு சென்று வந்திருக்கின்றேன். நான் மிக சின்ன வயதில் பால்ய பருவத்தில் அரைக்கால் சட்டை அடிந்த பள்ளிக்கூடத்து மாணவனாக என் கிராமத்து வீட்டில், என் பாட்டன் கட்டிய வீட்டில் பசும்பொன் தேவர் திருமகனாருடைய திருவடிகள் படுகிற பாக்கியம் கிடைத்த வீட்டிலே அவரை நான் பார்த்தேன். என் தந்தையார் காங்கிரஸ் இயக்கத்திலே இருந்தார்கள். அப்பொழுது தென் மாவட்ட சுற்றுப்பயணத்திலே வந்த பசும்பொன் தேவர் திருமகனார் அவர்கள் என் கிராமத்துக்குள்ளே வருகிற பொழுது இன்றைக்கு எப்படி வாலிப சிங்கங்கள் பசும்பொன் தேவர் திருமகனுக்கு புகழ் பாடுவதற்கு அடிவயிற்றிலிருந்து முழக்க எழுப்பி கர்ஜிக்கிறார்களோ அதே போல இளம் சிங்கங்கள், வாலிபர்கள் தென்னாட்டு சிங்கம் வாழ்க, பசும்பொன் தேவர் முத்துராமலிங்கம் வாழ்க என்று முழக்கம் எழுப்பிக் கொண்டு வந்த பொழுது அணிவகுத்து வந்த கார்கள், அந்த கார் பசும்பொன் தேவர் திருமகன் வந்த கார் என் வீட்டு வாசலுக்கு முன்னாலே நின்றது. தேவரையா வருகிறார்கள் என்று சொன்னவுடன் கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. வீட்டிலே இருப்பவர்களுக்கு நான் மிக சின்ன பையன், என் தந்தையார் அவர்கள் பதட்டத்தோடு பக்தியோடு ஒரு பெரிய தலைவர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரே என்று அவர்களை வரவேற்றார்கள். அவர்கள் அமர்ந்த மாத்திரத்திலே அந்த உருவம், அந்த கம்பீரமான உருவம், நல்ல உடல் நலத்தோடு பொலிவோடு இருந்த அந்த உருவம், அந்த இரும்பிடர் தலையார் என்று நான் கரிகாலனை பற்றி நான் படித்திருக்கிறேன் புறநானூற்றிலே. அப்படிப்பட்ட தோற்றத்தோடு சுருண்ட கேசங்கள் பின்னாலே இருக்க, அந்த தோற்றத்திலே அந்த கண்களிலே இருக்கக்கூடிய கம்பீரத்தோடு அவர் வந்து அமர்ந்த காட்சியும் சில நிமிடங்களே செலவழித்திருந்தாலும் கூட அந்த நிமிடங்களில் காங்கிரஸ் கட்சி ஒரு காலத்திலே நான் கட்டி காத்து வளர்த்தவன். அது சுயநல கூடாரமாகிவிட்டது, அது பெர்மிட்காரர்களினுடைய கூடாரமாகிவிட்டது, நாட்டை கேடு செய்து கொண்டிருக்கிறது, அதை எதிர்க்க வேண்டும். இந்த பகுதியிலே அதற்காகவே உங்களை சந்தித்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போகலாம் என் கருத்து என்று கூற வந்தேன் என்று தெரிவித்தார்கள். அப்பொழுது ஐயா அவர்கள் சொல்லுகிற பொழுது அந்த கருத்தை நான் அப்படியே மதித்து நடக்கிறேன் என்று என் தந்தையார் சொன்னார். பசும்பால் பருகலாமா என்று கேட்டார்கள். சரி, கொண்டு வர சொன்னார்கள். கொடுக்கப்பட்ட அந்த பசும்பாலை பருகிவிட்டு அடுத்த 2 நிமிடங்களிலே அவர் புறப்பட்டு எங்கள் ஊர் மந்தையிலே போய் பேசினார். நான் பின்னால் ஓடோடி சென்று அவர் காருக்கு பின்னாலே ஓடி சென்று பேச்சை கேட்டேன். ஒரு 5-6 நிமிடம் தான் பேசியிருப்பார். அணியான சொற்கள் வெண்கல குரலிலே வந்து செவியிலே விழுந்தன. அடுத்து கார் போயிற்று. எல்லோரும் பின்னாலே ஓடிக்கொண்டே இருந்தார்கள். அந்த அன்று என் மனதிலே பதிந்த அந்த உருவம், அவரை பற்றி நான் அறிந்து கொண்ட செய்திகள், இந்த தெற்கு சீமையினுடைய ஒரு மாபெரும் தலைவராக, வங்கத்து சிங்க நேதாஜிக்கு நிகரான தலைவராக தெற்கே உலவிய தலைவர். அவர் பிறந்தது இந்த நாள் அக்டோபர் 30, 1908. வாழ்ந்த நாட்கள் 20,075 நாட்கள் அவர் வாழ்ந்தார். 20,075 நாட்களில் 4,000 நாட்கள் காராக்கிரகத்திலே சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு கிடந்தார். தன்னுடைய வாழ்க்கையில் 5இல் 1 பகுதியை சிறையிலே கழித்த மாபெரும் தலைவர் தென்னாட்டு சிங்கம். நாட்டின் விடுதலைக்காக பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய பிடரி மேரை பிடித்து உலுக்குகின்றவராக, அடக்குமுறைக்கு அஞ்சாத தீரராக,
எந்த சிறைச்சாலையில் அவர் அடைக்கப்பட்டிருந்தாரோ அங்கே அவர் எப்படிப்பட்ட நெறிகளை கடைபிடித்தார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். ஏன் சிறையில் இருந்த பொழுது கூட என் வீர சகோதரர்கள் இளவரசரோடும் பூமிநாதனோடும் சிவந்தியப்பனோடும் அழகு சுந்தரத்தோடும் கணேசனோடும் சேர்ந்து எந்த சிறையிலே தேவர் திருமகனார் இருந்தாரோ அதே வேலூர் சிறையில் இருக்கின்ற பாக்கியங்களுக்கு கிடைத்த காரணத்தினால் அந்த பிறந்த நாளையும் சிறைச்சாலைக்குள்ளே அவருடைய படத்தை புகைப்படத்தை கொண்டு வந்து நாங்கள் கொண்டாடிய அந்த தகுதியோடு விளம்பரத்துக்கல்ல, உணர்வு பூர்வமாக அந்த தலைவரை மதிக்க வேண்டும் என்பதற்காக. அப்படிப்பட்ட தலைவருடைய அவருடைய வாழ்க்கை சரிதத்தை பார்த்தால் வாழ்வில் 5 சிறையிலே இருந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை எண்ணிப்பார். பிறந்த 6 திங்களிலே அன்னையை இழந்தார், 6 மாதத்திலே தாயை பறிகொடுத்தார், ஒரு இஸ்லாமிய தாயினுடைய அரவணைப்பிலே வளர்ந்தார். சாதி எல்லைகளை கடந்த தலைவர் அவர் மறந்துவிடக் கூடாது. இதை நான் குறிப்பிட காரணம், இத்தென்னாடு தெற்கு சீமை தென்பாண்டி மண்டலம் அமைதி பூங்காவாக திகழ வேண்டும். ஆகவேதான் தேவர் திருமகனாரை பற்றி மாசி வீதியிலே பேச வேண்டும் என்பதை ஏதோ சம்பிரதாயத்துக்காக அல்ல, என் கடமைகளில் ஒன்றாக எனக்கு கிடைத்த பாக்கியம் என்று கருதி இங்கே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த இளைஞர் சமுதாயம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். அவருக்கு வயது 19 ஆயிற்று. அவர் 19வது வயதில் 1927ஆம் வருடம் சென்னை மாநகரில் காங்கிரஸ் மாநாடு, அந்த மாநாட்டுக்கு தலைமை ஏற்றவர் டாக்டர் அன்சாரி. தேவர் திருமகனார் அரசியலுக்கு அப்பொழுது நுழையவில்லை. அவர் குடும்பம் பெரிய ஜமீன் குடும்பம், எண்ணற்ற கிராமங்கள் அவருடைய கட்டுப்பாட்டிலே, ஆளுகைக்குள்ளே ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலபுலன்கள். எனக்கு பட்டு பஞ்சுமத்தை தெரியாது, பட்டு தலைகாணி தெரியாது, எனக்கு பாய்தான் தெரியும் என்று சொன்ன அந்த தேவர் திருமகன் சீமான் வீட்டு பிள்ளை, செல்வ செழிப்பிலே குடும்பத்திலே பிறந்த பிள்ளை. அப்படிப்பட்ட தேவர் திருமகனா அவருடைய குடும்பத்திலே இருந்த சிவில் வழக்குகள், தந்தையாரோடு மனத்தாங்கள் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட சூழலில் ஏற்பட்ட சில வழக்குகளிலே சிவில் வழக்குகளை நடத்துவதற்காக சென்னைக்கு போனார். அம்ஜத் பாக் என்ற பெயர் உள்ள மாளிகை, 3 ஏக்கர் சுற்றளவிலே இருந்த மாளிகை மயிலாப்பூரில், அந்த மாளிகைக்கு போனார். அந்த மாளிகையின் சொந்தக்காரர் சீனிவாச ஐயங்கார், மிகப்பெரிய வழக்கறிஞர். சீனிவாச ஐயங்கார் வழக்கறிஞர் அவரிடத்திலே சென்று தேவர் திருமகனார் வாலிபர் இளம் சிங்கம், இந்த வழக்குகளை நடத்த வேண்டும், அதற்காக வந்திருக்கிறேன் என்றவுடன், பெரிய குடும்பத்து பிள்ளை அல்லவா சீனிவாச ஐயங்கார், அவ்வளவு பெரிய மாளிகையிலே அவரை வரவேற்று உபசரித்து, மாநாடு நடக்கிறது, 4 நாள் காங்கிரஸ் மாநாட்டு வேலையில் இருக்கிறேன், இந்த 4 நாள் கழித்து இந்த வழக்கு விஷயங்களை, இந்த ஆவணங்களை, இந்த கேஸ் ரெக்கார்டுகளை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். பிறகு சில நிமிடம் கழித்து அவர் கேட்கிறார், இந்த 4 நாட்களும் இங்கேயே நீங்கள் தங்க முடியுமா என்று கேட்கிறார். எதற்காக ஐயா கேட்கிறீர்கள் என்று. அந்த காலகட்டத்திலே பெரிய ஓட்டல்கள் கிடையாது, சென்னையிலே நட்சத்திர ஓட்டல்கள் கிடையாது, விருந்தினர் விடுதிகள் கிடையாது. தலைவர்களை முக்கியமான வீடுகளிலே தான் தங்க வைப்பார்கள். முக்கியமானவர்கள் வீடுகள், இல்லங்களிலே தான் நாட்டின் புகழ் வாய்ந்த தலைவர்கள், அவர் காந்தியாராகட்டும், நேருவாகட்டும், திலகராகட்டும், அந்த தலைவர்களை எல்லாம் வீடுகளிலே தங்க வைப்பார்கள். அது வழக்கம். உடனே கேட்கிறார், 4 நாட்கள் நான் சொல்லுகிற ஒரு பணியை நீங்கள் செய்ய முடியுமா? ஆங்கிலமும் நன்கு பேச வல்லவர் தேவர் திருமகன். சொல்லுங்கள், செய்கிறேன். ஒன்றுமில்லை, வட இந்தியாவிலிருந்து பெரிய தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் தங்க வைக்கப்படுகிறார்கள். அப்படி ஒரு தலைவருடைய வீட்டில் அவரோடு இருந்து அவரை மாநாட்டுக்கு அழைத்து வரவும் திரும்ப அழைத்து செல்லவும், அவருடைய சௌகரியங்கள் சரியாக நடக்கிறதா என்பதை உடனிருந்து கண்காணித்து உதவி செய்வதற்கும் உங்களால் இயலுமா? தாராளமாக செய்கிறேன்
மகிழ்ச்சியாக செய்கிறேன் என்று சொல்கிறார். வாழ்விலே அதுதான்